சரவணா ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து நம்ம ஃபோர்க் பெண்ட் எடுக்க போகிறோம். டூ வீலர் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிகான் ஃபோர்க் பெண்ட் எடுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீகோ ஹோண்டா ஆக்டிவா இந்த ஃபோர்க்லாம் இன்றைக்கி பெண்ட் எடுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் போட போகிறோம். ஓகேங்களா? நாடு பெண்டு தச்சு இப்போ 2,000 பெண்டு எடுக்கலாம். லைட் பெண்டு தான் இது. லைட் பெண்டுனால ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்ல. இல்லைன்னா ஆப்போசிட்டில் பெண்ட் ஆகிடுது. அப்படி அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். அடுத்து டீஸ்டம் செக் பண்ண போகிறோம். ஃபோர்த் பெண்ட் எடுக்குன்னா டீஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த டீஸ்டம் கரெக்டாக தான் நம்மளுக்கு ஃபோர்க் வலிக்காமல் இருக்கும். ஒரு பக்கம் வலிச்சுட்டு போகுது, கை வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு அந்த டீஸ்டம் தான் பார்க்கணும். இந்த ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குமணப்பூர்லேருந்து கொண்டு வந்துருக்காரு மெக்கானிக். சிஸ்டம் பாருங்கள் எவ்வளோ பெண்டாக இருக்கு பாருங்க. சிஸ்டம் வந்து மாட்ட சொல்ல இந்த லெவலை வச்சு மாட்டோம் கரெக்டாக. எங்களை அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது நம்ம லெவல் பார்க்கறதுக்கு லெவல் கரெக்டாக இருந்தால் தான் டாப் ரேட்டு ஃப்ரீயாக உட்காரும். பாருங்க எவ்வளோ கிராஸாக இருக்குது பாருங்க. இப்போ கண்ணாடி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. தெரிஞ்சுங்களா எவ்வளோ பெண்டு இருக்குது பாருங்க. இவ்வளோ ஷேக்கோ பெண்டு தான். இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணோம். இன்னும் லைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து டாப் ரேட்டு ஃப்ரீயாக உட்காரும். டாப் ரேட்டு ஃப்ரீயாக உட்காந்தோன்னா ஃபோர்க் பெண்ட் ஓகே. இப்போ டாப் ரேட்டு பாருங்கள் ஃப்ரீயாக உட்காரல. அதே போல் டாப் ரேட் இந்த ராடு வந்து ஒதுங்கி இருக்குது. ஒரு ராடு இந்த ராடையும் பெண்ட் எடுக்கும். டாப் ரேட் உட்காருது, ஆனால் ஃப்ரீயாக உட்காரும். உட்காருதுன்ட்டு அப்படியே விட்டோம்னா கரெக்டாக இருக்காது. ஒரு டாப் ரேட் எவ்வளோ ஃப்ரீயாக உட்காருதோ அப்போ தான் வீடு வந்து கீழே பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும், கேப் இல்லாமல். இப்போ ஃப்ரீயாக உட்காந்து ஓகே. இப்போ வந்து இந்த ஃபோர்க் பெண்ட் எடுத்தாச்சு.